மகிழ்ச்சியான இந்த ஆராதனை ஆண்டவர் கொடுத்த தைரியத்தோடு அவருடைய பிள்ளைகள் என்கின்ற உரிமையோடு இங்கே வந்திருக்கிறோம். என் தகப்பனுடைய ஆலயத்துக்கு நான் போகிறேன். ஒரு அதிர்ச்சிக்குரிய காரியம், 45ஆம் சங்கீதத்தில் ஒரு வசனத்தை வாசித்தேன். இப்போ வாசித்தோம் மாறி மாறி. இவ்வளோ நாள் என் கண்ணில் படல. அநேக முறை நான் வேதத்தை வாசித்திருந்தாலும் இன்றைக்கி தான் என் கண்ணில் மாட்சி. உன் தகப்பன் வீட்டை மறந்துரு. என் பொண்ணு அங்கே உட்காந்துங்கன்னு எங்கள் அப்பாவை பற்றியே பேசிட்டு இருக்கிறா. அவளுக்கு கல்யாணம் ஆகி நான் அனுப்பும் போது சொன்னேன், இல்லை அதுதான் இனிமேல் உங்கள் வீடு. ஆனால் இது என் தகப்பனுடைய ஆலயம். எனக்கும் உங்களுக்கும், அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் வயோதிபர்களாக இருந்தாலும் வயதில் சிறியவர்களாக இருந்தாலும் என் தகப்பனுடைய வீடு இல்லம். ஆகவே நான் தைரியத்தோடு என் தகப்பன் வீட்டிற்கு நான் போகும் பொழுது மகிழ்ச்சியோடு உரிமையோடு தைரியத்தோடு நான் கடந்து வருவேன். ஏன் அப்படின்னா என் தகப்பன் எல்லாவற்றையும் எனக்காய் செய்து முடிச்சிடுவார். அதனால் பிரச்சனையே இல்லை. அந்த தைரியத்தோடு நான் கடந்து வருவேன். சமீபத்தில் இந்த வாரத்தில் தான் நான் ஒரு செய்தியை வாசிக்க நேர்ந்தது. எத்தனை பேர் செய்திகள் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நாங்கள்லாம் பைபிளே வாசிக்கிறதில்ல, அப்புறம் எங்கே செய்திகளை நாங்கள் பார்க்குறதுன்னு இருக்கிற மக்கள் நிறைய பேர் இருப்பீங்க. செய்தித்தாள்களையோ அல்லது டெலிவிஷன் போன்ற, இன்றைக்கு ஈவன் நம்ம கையில் இருக்கிற ஃபோன்லேயே செய்திகள்லாம் வந்துடும், குறுஞ்செய்திகள். அதை பார்ப்பது நல்லது. பெற்றோர்கள் என்றாலே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆசீர்வாதம், அவர்கள் பிள்ளைகளை கடவுள் செய்த காரியத்தை கணவனும் மனைவியுமா செய்கிறாங்களாம். கடவுள் என்ன செஞ்சாருங்க? மனுஷனை உருவாக்கினார். அந்த மனுஷனை உருவாக்குவது யாருன்னா இன்றைக்கு மனிதர்கள் தான். கணவனும் மனைவியுமாக சேர்ந்து ஒரு மனுஷனை உருவாக்கிட்டு அப்படியே இந்த ஆடு மாடு கோழி கொக்கெல்லாம் போட்டுட்டு அப்படியே போயிடுது. அந்த மாதிரி போயிடுறோமா? இல்லை. அதை பாலூட்டி சீராட்டி அதை குளிப்பாட்டி அதை வளர்த்து அதை சுமந்து அதற்குண்டான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ண பிற்பாடு கூட அதை விடாமல் தொல்லை பண்ணிக்கின்னு, உன் புருஷன் உன்னை ஏதாவது திட்டினா வந்துரு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அநேக குடும்பங்களை கெடுக்கிற தாய்மாருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வெக்கக்கேடான காரியம் இல்லை. ஆனால் என் ஆண்டவர் அப்படி இல்லை. நான் இந்த உலகத்தை விட்டு போகும் வரையிலே மறு வாழ்வுக்கு நான் இன்ப காணானுக்குள் கடந்து போகிற வரையிலே என்னை காக்கிறவர். கடந்து போன பிற்பாடு அவரை போய் அங்கேயே நின்று அவரோடு சேர்ந்து ஆராதனை செய்கிற கிருபையை அவர் நமக்கு எல்லாருக்கும் கொடுக்குறார். ஆனால் இந்த செய்தி என்னை ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கிற்று. 12 வயது ஒரு பெண் குழந்தை, 12 வயசுலாம் குழந்தை தான். இன்னைக்கு என் மகளுக்கு 45 வயசு ஆகுது, அப்பவும் குழந்தை தான். என்னுடைய மக அது போல தான் உங்களுடைய பிள்ளைகளும். அவள் கணவனோடு வாழாமல் வேறொருவனோடு வாழ சென்று விட்டாளாம். சுலபமாக பணம் சம்பாதிப்பதற்கு வழி என்ன என்று விஞ்ஞான ரீதியாய் கண்டுபிடித்திருக்கிறாங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அவள் ஓடி போன அந்த கணவனோடு சேர்ந்து தன்னுடைய மகளை அவனுக்கு கொடுத்து கருத்தரிக்க வச்சு அந்த கரு முட்டையை விற்கிற பழக்கத்திற்கு வந்து விட்டார்கள். இல்லை, விபச்சாரம் பண்ணுறதுக்கு அனுப்பலை, அதை விட மோசமான ஒரு காரியம். 8 முறை விதமாய் செய்திருக்கிறார்கள். அந்த குழந்தையால் தாங்க முடியல. அவள் உறவின் மக்கள் வீட்டிற்கு ஓடி போனாள். அங்கே போய் சொன்னாங்க, போலீஸ் ஸ்டேஷன், போலீஸ் கேஸ் மற்றதெல்லாம் வந்து இது வெளியில் வந்துருச்சு.
நான் எதை சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னேன், பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை, பெற்றோர் பிள்ளைகள் என்பதை விட இன்றைக்கு செய்தியினுடைய தாக்கம், நான் என் தகப்பனிடத்திலிருந்து என் பெற்றோரிடத்திலிருந்து நான் என்ன எதிர்பார்க்கிறேன், என்ன அவங்க செய்ய முடியும். பல ஆண்டுகளுக்கு முன்னால் இதே போல ஒரு ஆராதனையில் ஒரு செய்தியை நான் பேசினேன். பரமண்டலங்கள் இருக்க எங்கள் பிதாவே என்கின்ற அவர் கற்றுக் கொடுத்த, தமது சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த, அந்த சீடர்களுக்காக எழுதப்பட்ட அந்த ஜெபத்தினை வேதத்திலே அதை குறிப்பெடுத்து குறிப்பாக நாம் அனைவரும் தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று நான் அன்னைக்கு சொன்னப்போ செய்தியினுடைய நான் சொன்னேன், ஜெபம் பண்ணுற பழக்கம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, பரமனில் இந்த ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த ஜெபத்தை காலையில் ஏஞ்ச உடனே ஒரு முறையாவது நீங்கள் சொல்லி அதுக்கு பிற்பாடு உங்கள் காரியங்களை செய்யுங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் அதை செய்கிறீங்கன்னு எனக்கு தெரில. நான் கேள்வி கேட்க போகிறதில்ல, கரங்களை தூக்குங்கன்னு சொல்ல போகிறதில்ல. திருப்பி நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா, அதை நீ செய்கிறியா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அன்றைக்கு ஆரம்பித்தேன், இன்றைக்கு காலையிலையும் செஞ்சேன். ஒரு ஆமீன் சொல்லாமா? உங்களுக்கு நான் போதித்த அந்த வார்த்தைகளை அதை கடைபிடிக்க எனக்கு விருப்பம். அது நன்மையாக தோன்றியது. அதை நான் இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறேன். மீண்டுமா உங்களிடத்தில் அதே ரெக்வெஸ்ட்டை மறுபடியும் வைக்கிறேன். பல ஆண்டுகள் உருண்டு ஓடி போனது, ஆனால் அன்றிலிருந்து இன்று வரையிலே இதை தொடர்ந்து செயல்படுத்துகிற, அதுக்கப்புறம் ஜெபம் பண்ணுவேன். அவ்வளோதானே உங்கள் ஜெபம்னு கேட்காதீங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறேன்னு எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள கேட்டால் தான் தெரியும். அதற்கப்புறமும் ஜெபம் பண்ணுவேன். ஆனாலும் இந்த பழக்கத்தை நான் வைத்து கொண்டேன். இன்றைக்கு அதிலே சொல்லப்பட்ட 3 காரியங்களை, டைம் இருக்காது, அதனால் நான் சுருக்கமாக உங்கள் மத்தியிலே சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். என் ஆண்டவரிடத்தில் நாம் எதையெல்லாம் கேட்டாலும் பெற்றுக்கொள்ளுவோம் என்கின்ற நம்பிக்கை, தைரியம், விசுவாசம் எனக்கும் உங்களுக்கும் வேணும்னு சொல்லி என்னுடைய வேதம் சொல்லுகிறது. அநேக சூழ்நிலைகள் கேட்டுக்கொண்டிருப்போம். கொஞ்ச நாள் கழிச்சு இது ஆகாது போல் இருக்குதுன்னு விட்டுட்டு அடுத்ததுக்கு போயிடும். அப்படி இல்லை. என் மகன்கிட்ட, டேவிட் கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா, எங்கள் அப்பா கிட்ட ஏதாவது கேட்டால் யோசிப்பார், பார்க்கலான்னு சொல்லுவார், ஆனால் ஆகாது. பல நாட்கள், பல மாதங்கள், பல ஆண்டுகள் கழித்த பிற்பாடு அது ஆகும். அவரால் எப்போ முடியுமோ அப்போ அதை செய்வார். என் ஆண்டவரும் அப்படிதான். அவரால் முடிகிறதில்ல. எப்போ உனக்கு வேணுமோ, எப்படி எப்போ உனக்கு வேணுமோ அப்போ உனக்கு கொடுப்பாரு. அதையே தான் இந்த ஆண்டவர் நம்மிடத்தில், என்னுடைய தகப்பனிடத்தில் கேட்பதற்கு வெட்கப்படாதபடி எதை நாம் கேட்க வேண்டுமோ அதை ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது அதை வாய்க்க செய்வார். அந்த விசுவாசம் நமக்கு இறுதி வரையிலே இருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவருடைய காரியங்கள், அவர் கொடுப்பது, என் தகப்பன் கொடுக்கிற காரியங்கள் எல்லாம் அதுக்கு எல்லை இருக்குதா? எல்லாவற்றுக்கும் எல்லை இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் எல்லை இல்லாத காரியங்களை என் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்ல முடியும். நேற்று வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு கேரன், நாளைக்கு நீங்கள் தானே செய்தி அளிக்க போகிறீங்க, என்ன செய்தி அப்படின்னு கேட்டால், நான் சொன்னேன் நேற்று, இன்று, நாளை அப்படின்னு. எதிர்க்க வேலை செய்கிறவங்க ஒருத்தன் புதுசாக நேற்று தான் வந்திருக்கிறான். அவன் சிரிச்சிட்டான். யாருக்காவது புரியுதா நான் சொல்கிற காரியம்? செல்வராணிக்கு புரியுதான், அது போதும் எனக்கு, ஒரு ஆளுக்கு புரிஞ்சாலே போதும். அப்போ சொன்னேன், சிரிக்காதப்பா, இது வேதத்தை குறித்ததான காரியம். ஏன்னா என்னை பற்றி அவனுக்கு தெரியாது. நிறைய பேருக்கு, இப்போ இருக்கிற இளைய சமுதாயத்துக்கும் தெரியாது, குறிப்பாக கேரனுக்கு தெரியாது. தெரியுமாம்மா?
தேரல. பார்த்தீங்களா, நான் சொல்ல காரணம் என்னன்னா, அவர்கள் இன்றைய இதில் இல்லை, இது பழைய ஒரு தலைப்புள்ள ஒரு சினிமா படத்தை குறித்ததான ஒரு தலைப்பு இது. அதே தான் நான் எழுதினேன், நேற்று இன்று நாளை. சரி, அதை குறித்து பின்னால் பேசுவோம். இது ஒரு 4 பகுதியாய் நான் பிரித்து உங்கள் மத்தியிலே பேச வேண்டும் என்று விரும்புகிறேன், எழுதியிருக்கிறேன். ஸோ முதலாவது பகுதியாக இன்றைக்கு வரம்பற்ற வளங்களை கொடுக்கிறவர் என் ஆண்டவர். எல்லையே கிடையாது அந்த வளங்களை. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, ஆசீர்வாதத்துக்கு ஒரு எல்லை இல்லை என் ஆண்டவர் கொடுப்பதற்கு. வளம்பற்ற வளங்கள். 2வது எழுதின வரம்பற்ற ஆற்றல். அந்த வலிமை என்பது அதற்கும் எல்லை கிடையாது. ஒருவன் அந்த வெயிட் தூக்குறது இவ்வளவுதான் தூக்கலான்னு சொல்லிட்டு ஒரு அளவு இருக்கு, அதுக்கு வரம்பு இருக்குது. ஆனால் என் ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆற்றல் அதற்கு மிஞ்சின காரியமாய் உள்ளது. ஆகவே அதற்கு வரம்பற்ற ஆற்றல் என்று நான் பெயர் சூட்டினேன். அதற்கு அடுத்தபடியாக நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாமே வேதத்திற்கு, வேத வசனங்களுக்கு உட்பட்டது. எல்லை இல்லா ஆற்றல், சம்பந்தமே இருக்காது. அதுக்கு உதாரணங்களை நான் உங்களுக்கு பின்னாலே சொல்லுகிறேன். அதற்கு அடுப்பாடு பார்த்தீங்கன்னா 3வது காரியமாக எழுதினேன், வரம்பற்ற அறிவு. அறிவுக்கு அந்த எல்லையே கிடையாது. எவ்வளோ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் கூட பார்த்தேன், 70 வயது நிரம்பிய ஒரு அரசு அதிகாரி, ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி, அந்த நீட் எக்ஸாமை சாதாரணமாக பாஸ் பண்ணிட்டாராம். அவருடைய ஞானம், வரம்பற்ற அறிவு. அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வரம்பற்ற நேரம், டைம். அதுக்கும் எல்லை இல்லை. எப்போ என் ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் கொடுக்கின்ற காரியங்களிலே எல்லை இல்லா காரியங்கள் என்று நான் இதை எழுதினேன். அதற்கு எழுதுவதற்கு ஒரு மூல காரணமாக இருந்தது ஒரு வேத வசனம். பிலிப்பியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். என் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மூலம் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் தேவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வார். அனைத்தையும் பூர்த்தி செய்கிற தேவன். தேவைகள் என்ன சாதாரணமாக நீங்கள் சொல்லிட்டீங்க. எங்களுடைய குறைகள் எவ்வளோ இருக்குது தெரியுமா? எங்களுடைய பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது தெரியுமா? எங்களுடைய வேதனைகள் எவ்வளோ இருக்குது தெரியுமா? நாங்கள் எவ்விதமான ஒரு சூழ்நிலைக்குள் கடந்து போய் கொண்டிருக்கிறோம் தெரியுமா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, அப்போ நீங்கள் என் ஆண்டவரை நம்பலை அப்படின்னு தான் அர்த்தம். நேற்று ஆயர் இல்லாததுனால நான் செய்தி அளிக்க வேண்டிய ஒரு சூழல் வீட்டு விடுதலை கூட்டத்தில். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நன்மை என்னை தொடரும். ஒரு நன்மை மட்டும் இல்லை, கிருபையும் சொல்கிறான். அந்த கிருபையை விட்டுட்டா நன்மை மாத்திரம் வச்சுங்க. எந்த சூழ்நிலையில் சொல்லுகிறான் என்று நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னால் உள்ள வேத வசனத்தில் அவன் எழுதுறான். என்ன எழுதுறான்னா, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலோ என்ற வார்த்தையை அவன் உபயோகப்படுத்துகிறான். எனக்கு அன்பானவர்களே, நன்மை என்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கும் உனக்கும் வேணும். அது இல்லாத பட்சத்தில் அதே தான் யோசித்துக்கிட்டு இருப்போம். சரி, செய்திக்கு வருவோம். நம்ம கடவுள் கர்த்தர் என்னுடைய தகப்பனாய் இருக்கும் பொழுது அனைத்தையும், அதுதான் இதில் வரம்பற்ற வளம், வரம்பற்ற அறிவு, வரம்பற்ற ஆசீர்வாதம், வரம்பற்ற பலன் என்று நான் எழுதினேன். எல்லை இல்லாதது. அப்போ இன்னைக்கும் பார்க்குறாரு, நேற்றும் பார்த்தாரு, நாளைக்கும் பார்ப்பார். ஒரு ஆமேன் சொல்லம்மா. எப்போ பார்த்தாரு? நேற்றும் பார்த்தாரு, இன்னைக்கும் பார்த்தாரு, நாளைக்கும் பார்ப்பாரு. அதையே தான் தன்னுடைய சீடர்களுக்கு எங்களுக்கு ஜெபத்தை கற்றுக் கொடுங்கன்னு சொல்லப்போ, இதுதான்டா சிம்பிள்னு 3 காரியங்களுக்குள் ஆண்டவர் அடக்கி விட்டார் என்று நாம் சொல்லலாம். அன்றன்று உள்ள ஆகாரத்தை எங்களுக்கு நாளைக்கு தாரும், இன்றைக்கு தாரும். இன்றையினுடைய தேவைகள் எதவோ
அது சந்திக்கப்படும் என்கின்ற சூழலில் தான். அதனால தான் சொன்னேன், காலையில் ஏஞ்ச உடனே முதலாவது தேவனுடைய சன்னிதானம், எனக்கு சோத்தை போட்டுருங்க. அதுக்கு தான் இன்னைக்கு ஓடுறதும் ஓடியாடுறதும். எங்கெங்கேயோ போகிறோம். திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு என்று பாரதி எழுதிட்டு போயிட்டார். இன்னைக்கு எங்கே வேணாலும் போகலாம், எப்படியாவது சம்பாதிச்சு நம்முடைய வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்கின்ற சூழலிலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அந்த வேத வசனத்தில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்த முதலாவது அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று அவர் சொல்லுகிறார். ரெண்டாவது பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நேற்றைய மன்னிப்பு. எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்பவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. நம்ம மன்னிக்கிறோமா தெரில, அவங்கள கேட்டால் தான் தெரியும். நாங்கள் மன்னிக்கிறதை போல எங்களுக்கு மன்னியும். நாளைய பாதுகாப்பு என்று மூன்றாவது வசனத்திலே நான் சொன்னேன். மூன்றாவது காரியமாய், எங்களை சோதனைக்குட்படுத்தப்படாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் மூன்றுத்துக்குமான அந்த ஜெபத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அந்த மூன்று ஜெபத்தையும் தான் உங்களை செய்ய சொல்லி சொல்றேன். முழு ஜெபத்தை கூட சொல்லாதீங்க. சொல்றானியம்மா, முழு ஜெபத்தை கூட சொல்லாதீங்க. அன்றனுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்பவர்கள் நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை தீமைக்கு விலக்கி காத்தருளும், தீங்கு எங்களை துக்கப்படுத்தாதபடி. ஒரு வசனம், சிறப்பான வசனம் இருக்குது. யாபேஸ் என்பவன் ஒருவன் ஜெபம் பண்ணினான். ஆமா, தேவரீர் என்னை ஆசீர்வைத்து என் எல்லைகளை பெரிதாக்கி உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீமைக்கு விலக்கி தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். இந்த வசனத்தை எத்தனை பேர் சொல்லி ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? அடிக்கடி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தினந்தோறும் இந்த வசனத்தை கூட சொல்லுங்க. ஏஞ்ச உடனே இந்த பரமண்டல ஜெபம் சொல்ற மாதிரி இதையும் சேர்த்து சொல்லுங்க. வாசல் இல்லாத வீடு எங்கேயுமே இருக்காது. அதுக்கு பேர் வீடு இல்லை. வாசல் இல்லைன்னா உள்ளே போக முடியாத. அது போல பிரச்சனை இல்லாத மனிதர்கள், கஷ்டம் இல்லாத மனிதர்கள், துன்பம் இல்லாத மனிதர்கள், தேவை இல்லாத மனிதர்கள் இருக்கவே முடியாது. அதுல ஒண்ணு என்னன்னா, காயம் படாம இருக்காது. காயம் பட்டுக்கொண்டே இருக்கும். எங்க வேணாலும் படும். உடல்ல படுறது காயம், உள்ளத்துல படுறதுக்கு பேர் என்ன சொல்லுவீங்க? நான் நொறுக்கப்பட்டிருக்கிறேன், நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான ஆவி தேவரீர். தாவீது எழுதுறான், நொறுங்குண்டு போனான். அதை விட்டுறாதீங்க சுவாமி, என்ன விட்டுறாதீங்க. அப்படிதான் ஜெபம் இருக்கணும். எல்லாம் எனக்கு இருக்கு, எதை பற்றியும் நான் கவலை இல்லை. நோ, நோபடி கேன் சே தட். யாரும் சொல்லவே முடியாது ஆண்டவருடைய சன்னிதானத்தில். God knows everything. ஒன்றும் இல்லாமல் ஆண்டவரை நேசித்து ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை நான் அறிவேன். வாழ்ந்து கொண்டு உயர்வில் இருந்த பொழுது ஏழை எளியவர்களை பார்க்காதபடி உதாசீனப்படுத்தி வாழ்ந்து இன்றைக்கு நெறிந்து போய் குறுகி போய் தாழ்விடங்களுக்கு போன மக்களையும் நான் அறிவேன். நீங்கள் அப்படி பார்க்கணும். யாரோ சொல்கிறத கேட்குறத விட நம்மளே பார்க்கலாம். வேதத்தில் எல்லாவற்றிற்கும் உனக்கு காரியங்கள் இருக்கிறது. எல்லாவற்றிற்கும், எதுக்கும் இல்லாத காரியங்களே இல்லை என்று என்னால் சொல்ல முடியும். சரி, வரம் பெற்ற வளம் என்று சொன்னீர்கள், ஆசீர்வாதம் என்று சொன்னீர்கள் என்று சொல்லி நீங்கள் கேட்கலாம். வரம் பெற்ற எல்லையே இல்லாத ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்ட மக்கள் யாராவது சொல்ல முடியுமா? நீங்க வேதத்தில் எல்லையே இல்லாத சொல்லுங்களேன். நான் அவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆபிரகாம் அவர்கள் பற்றி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. ஆதியாகம புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவனுங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வதற்கு அந்த பூமி தாங்கலையா அவன் சொத்து. வாசிங்க 13:6.
அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்க கூடாது இருந்தது. ஆமென். இன்னைக்கு என்னையும் உன்னையும் தாங்க கூடாத அளவுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். நீ வேற எங்கேயோ மேல பார்த்துக்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு நீ பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நீ பார்க்கல. என் தாயும் தகப்பனும் இவ்விதமா இருந்தா நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதித்து என்னை உயர்த்திருக்கிறார், என்னுடைய தேவைகளை சந்திருக்கிறார். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் காலையில் என் பேர பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புவேன். நான் தான் வந்து ஜெபம் பண்ணி சிலுவை போட்டு அனுப்புவேன் டெய்லி. என்றைக்கோ ஒரு நாள் அல்ல. அவங்க போகும்போது காரில் தான் போவாங்க. அதுவும் இங்கே போல சென்னையில் போய் படிக்கிறாங்க. பெருமைக்காக நான் சொல்லவில்லை. இதே ரோடில் நானும் என் மனைவி நடந்து போயிருக்கிறோம். இன்னைக்கு ஆசீர்வாதம் வந்துருச்சுன்றதுக்காக நான் சொல்ல, நீ ஆண்டவரை பற்றி கொண்டிருப்பாய். ஆனால் வளம் பெற்ற ஆசீர்வாதத்தை அவர் கொடுப்பதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அனாதையாய் ஓடி வந்தான் இந்த ஆபிரகாம். தன் தகப்பன் இறந்து போன பிற்பாடு ஓடி வந்தான். பேர் சொல்லி அவனை அழைத்தார் என் ஆண்டவர். பேர் சொல்லி என்னை அழைத்தார். 12:1 ஆதியாகமத்தில் வாசித்து பாருங்க, அவனுடைய காரியங்களை தெரியும் உங்களுக்கு. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அவனோடு இருந்தார். இவன் லோத்து அவர் எழுதுறார் ஒருத்தர் புஸ்தகத்தில், ஆபிரகாமை அவன் தகப்பனார் இருக்கும் பொழுதே நேசிச்சானா, விரும்பினானா. அவர்களுடைய உறவு பழக்கம் அவ்விதமாய் இருந்ததுனாலே ஆபிரகாமோடைய நானும் வரைய அவன் கூட வந்துட்டான். ஆனா கூட வந்தவன் ஆபிரகாமை கவுத்துட்டான். கூட வந்தவன் ஆபிரகாமை கவுத்துட்டான். நேர்த்தியான ஏதேனுக்கு போகிற வழியை போல அந்த இடம் செழிப்பாய் இருந்தது. அதை நான் எடுத்துக்கிறேன். ஆபிரகாமுக்கு எதை கிடைச்சது? தண்ணி இல்லாத, புல் இல்லாத, மரம் இல்லாத, செடி இல்லாத, கொடி இல்லாத இடம்தான் ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அதை கானான் தேசமாய் ஆண்டவர் அவனுக்கு மாற்றினார். பாலும் தேனும் ஓடுகிற கானானை அவன் பெற்றுக்கொண்டான். ஒரு ஆமேன் சொல்லாமா? அப்போ எல்லை இல்லாத ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பதற்கு ஆயத்தம். எப்போன்னா, நேற்று சொன்னேன் 8:28 மனப்பாடமா வச்சுங்க. மிஸ் பண்ணிட்டீங்க செல்வராணிமா நேற்று அந்த வார்த்தையில. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இந்த பாட்டு பாடுங்களேன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே, இன்னும் ஆர்வமாய் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே, ஆராதனை 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 ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை 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 ஆராதனை. அதுதான் இன்றைக்கு 3வது வேத பகுதியில் வாசித்தோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் ஒரு வசனம் சொல்லுது, அன்பு ஒரு காலம் ஒழியாது, தீர்க்க தரிசனங்களானாலும் ஒழிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒழிந்து போகும், அறிவானாலும் ஒழிந்து போகும், ஆனால் அன்பு ஒழிந்து போகாது என்று வேத வசனம் தெள்ள தெளிவாய் சொல்லுகிறது. அவரிடத்துல அன்பு செலுத்துபவர்களுக்கு தேவைகளை, எல்லை இல்லா ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுப்பார். 2வதாக வரம்பற்ற ஆற்றல் என்று நான் சொன்னேன். எல்லை இல்லாத ஆற்றல், வலிமை, வல்லமை. ஒரு மனிதனை ஆண்டவர் உருவாக்கினார். குழந்தை இல்லாத அந்த பெற்றோருக்கு ஒரு மகனை கொடுத்தார். கொடுத்து சில காரியங்கள் எல்லாம் சொன்னார். அவர் சொன்ன காரியம் பிரகாரமே அந்த பெற்றோர் அவனை வளர்த்தாங்க.
அவன் போய் கொண்டிருந்த பாதையில் திசை மாறி போனான். அவன் கெட்டு போனான். அவன் செய்த காரியங்கள் எல்லாம் நான் வேற யாரு குறித்தும் சொல்ல, சிம்சோனை குறித்து நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். வரம்பற்ற ஆற்றல். ஒரு கோட்டை கதவை தூக்கி வைத்துக் கொண்டு பல மைல்கள் அவன் நடந்தான் என்று சொல்லப்படுகிறது. ஒரு தனிப்பட்ட ஒரு தனி மனிதனாக 300 நரிகளை பிடித்து அது வாள்களை சேர்த்து கட்டி வயற்காட்டிலே விட்டவன் அந்த மனிதன். இவ்வளவு வலிமை பெற ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த அந்த எல்லை இல்லாத ஆற்றல். அது அந்த வேத வசனம் ரொம்ப அழகாக எழுதியிருக்குது. நியாயாதிபதிகள் 16:30 வாசித்தீங்கன்னா தெரியும். நியாயாதிபதிகள் 16:30 எடுத்தவங்க வாசிங்களேன் டக்குன்னு. என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும் பொழுது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். கொல்லப்பட்ட மக்கள் அதிகமாய் இருந்தார்கள். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, செத்து போறான். அவன் இருந்த பொழுது அநேக மக்களுக்கு, அவன் இஸ்ரவேல் மக்களுக்கு ஆதாரமாய் அந்த மக்களை வழி நடத்துகிறவனாய் இருந்தான். இவன் இருக்கிறான், எங்கள் வீட்டில் எங்கள் ஊரில் சிம்சோன் இருக்கிறான் ஜாக்கிரதைன்னு அடுத்த ஊருக்கு போய் சொல்லிட்டு தப்பிச்சு வந்த மக்கள் அநேகம் பேர் இருந்திருப்பாங்க. அவன் அவ்விதமாய் ஜீவித்து கொண்டிருந்த மனிதன் அவன் அன்பை மறந்து போய் அவன் ஆண்டவரை விட்டு விலகி போனான். கண்கள் பிடுங்கப்பட்டவனாய் அந்த வீட்டிலே கொண்டு போய் நிறுத்துறாங்க. பலம் கொண்ட மட்டும் அந்த தூண்களை அவன் தள்ளிவிட்டு அநேக மக்கள் 3000 பேருக்கு மேலே ஒரே நேரத்தில் சாவடிச்சான். அதுதான் வரம்பற்ற வல்லமை. இன்றைக்கி நல்ல வசதி வாய்ப்பு வந்த உடனே சாப்பிட்டு தூங்குற மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க வீட்லேயே. காலையில் கொஞ்ச நேரம் நடங்கன்னு சொல்கிறாங்க. எத்தனை பேர் நடக்கிற பழக்கம் இருக்குதுன்னு தெரில எனக்கு. ஒரு சில மக்கள் நடக்கிறாங்க. நம்ம ராக்லண்ட் ஐயா பார்த்தீங்கன்னா வீட்லேயே மெத்த மேலே போய் வீட்லேயே நடப்பாரான். எவ்வளோ நேரம்? 1 மணி நேரம் நடக்கணும்னா 1.5 மணி நேரம் நடக்கணும். ஆச்சரியமாக போச்சு எனக்கு. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவரே நீங்கள் எவ்வளோ நாள் என்னை வச்சுக்கணும்னு விரும்புகிறீங்களோ அவ்வளோ நாள் வச்சுங்க, ஆனால் தேக ஆரோக்கியத்தோடு நான் இருக்க வேண்டும். உம்முடைய ஊழியங்களை செய்ய எனக்கு பலன் வேணும். ஆயுசு கூட்டி தாரும்னு நான் கேட்காதீங்க. ஆயுசு எவ்வளோ நாள் கொடுக்கணும்னு. காரணம் என்னன்னா, நான் ஒளிப்பிடத்தில் விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட பொழுது என் எலும்புகள் உம் கண்களுக்கு மறைவாய் இருக்கவில்லை. அப்போ நான் உருவாக்கப்பட்ட பொழுது தெரியணும் அப்படின்னா நான் சாக போகிற டேட்டும் என் ஆண்டவருக்கு தெரியும். ஆகவே அதுக்கு வேண்டாம். ஆனால் பலனோடு சுகத்தோடு ஜீவியம் நான் பண்ண, ஆண்டவருடைய ஊழியத்தை நான் தொடர்ந்து செயல்பட. எழில்ராஜா நேற்று எங்கள் அப்பாவுக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு கூட்டின்னு போனார். அவரை பார்க்கும் பொழுதே எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருந்துச்சு. சுகவீனமாக இருக்கிறாரு, பல ஆண்டுகள் சுகவீனமாக இருக்கிறார். அவர்கிட்ட போய் நின்னவொன்னே ஆண்டவர் சொன்ன காரியம் அவரோட பேசணும். நான் சொன்னேன், என்னுடைய பெல்ட்டை காமிச்சிங்க பாருங்க. அப்படி சட்டையை எடுத்துகிட்டு காமிச்சேன். நான் கூட சுகவீனமாக தான் இருக்கிறேன். பட் ஐ டோன்ட் வாண்ட் டு சிட் இன் மை ஹவுஸ். என்னுடைய வீட்டில் நான் அமர்ந்திருக்க நான் விரும்பவில்லை. ஐ வாண்டட் டு ரன். ஓடணும்னு நினைங்க. இந்த பலம் வேணும்னு ஆண்டவர் இடத்துல கேளுங்க. இந்த சிம்சோன் கண்ணை பிடுங்கப்பட்ட பிற்பாடு, வாழ்க்கை இழந்து போன பிற்பாடு அவன் கேட்டான், இந்த ஒரு விசை அவர்களை நான் பழி வாங்கணும் ஆண்டவரே, எனக்கு பலன் தாங்க. பலன் இழந்து போய் நிற்கிறாயா? ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அவ்விதமாகவே இருக்கிற மக்கள். ஓடினவன், தீர்க்க தரிசனம் சொன்னவன், பிசாசுகளை விரட்டினவன், ஒடுங்கி போய் அமர்ந்திருக்கிற ஒரு சூழல். மாறுங்க, மாற்றத்தை கொண்டு வாங்க. ஆண்டவரிடத்துல கேளுங்க, பலன் தாங்கன்னுங்க. ஆண்டவர் என்னோடு இருக்கும் பட்சத்தில், ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பட்சத்தில் உங்களால் எல்லா காரியத்தையும் நிச்சயமாய் செய்ய முடியும். சோர்ந்து போய் வந்திருக்கிறையா? இன்றைக்கு எனக்கு சத்துவத்தை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேளுங்க. இன்னொரு சம்பவம் கூட சாதாரணமாக சொல்லலாம்.
ஆடு மேய்க்கிறவையா, சாதாரண ஆள், ஒன்றுமே தெரியாது, வார பற்றி தெரியாது, அது எப்படி நடக்கும்னு பார்க்க தான் போனான்றாங்க. தன் சகோதரர்களை காண போனான். இந்த சுமோட்டோவில் வந்து சாப்பாடெலாம் கொடுக்குறான், அந்த மாதிரி கொண்டு போய் கொடுக்கறதுக்கு அவனை அனுப்பிச்சார் அவங்க அப்பா. வாட் ஹேப்பன்ட்? என்ன நடந்தது? இவனை போல 2 மடங்கு பெரியவனாக இருந்த, யுத்தத்திலே பழக்கப்பட்டவனாக இருந்த கோலியாத்தை கொன்று போட்டவன் அந்த வரம்பற்ற வாயில உனக்கு ஆண்டவர் தரத்துக்கு ரெடியாக இருக்கிறார். ஆர் யூ ரெடி? நீ ஆயத்தமாக இருக்கிறியா பெற்றுக்கொள்றதுக்கு? ஆண்டவர் உன்னோடு இருப்பார். அந்த வரம்பற்ற ஆற்றலை சிம்சோனுக்கும் தாவீதுக்கும் கொடுத்தான். ஆண்டவர் உனக்கும் எனக்கும் கொடுக்கறதுக்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். இன்னொரு நபர், எல்லை இல்லாத அறிவு, எல்லை இல்லாத ஆற்றல். நான் தான் சொல்லிக்கினே இருக்கேன், நீங்கள் யாராவது ஒருத்தரை சொல்லுங்களேன். சாலமோன். அவரை நான் பேச விரும்பலை, உண்மைதான். அவரை போல ஒருத்தவர் பிறக்கலை, பிறக்க போகிறதும் இல்லைன்னு எழுதியிருக்குது. ஆனால் பாதியில் என்ன பண்ணார்? ஓடிட்டார். பாதியில் ஓடிட்டார். அதனால் அவர் வேணாம், அவரை விட்டுடலாம். நம்ம இல்லை, ஆற்றலை குறித்து ஞானத்தை குறித்து மோசேக்கு எல்லாத்தையும் கொடுத்தார் ஆண்டவர். ஆனால் ஞானத்தை கொடுக்கல. கோவப்பட்டான், ஆத்திரக்காரன். மோசே கூட சொல்லுவேன் நான், அப்படி பார்க்கணும். நான் நிற்கிறேன், வந்து கோலை தட்டுனா ஓங்கி அடித்தான். ஏய் பாரு என்னால் முடியும்னு கல்லை 2 உடச்சிட்டானா. இப்போ கூட இருக்குது, சவுதி அரேபியாவில் அந்த கல் இருக்குது, 2 பிளந்து அதை சுற்றி வேலி போட்டு வச்சு நீயும் நானும் பார்க்கக்கூடாதுன்னு மூடி வச்சிருக்கிறான் சவுதி கவர்மெண்ட். சரி போகட்டும். தானியேல் வேத வசனம், இந்த ஞானத்தை நீ பெற்றிருக்கிறாயின்னு சொல்லி அந்த அரசனே சொல்கிறான். வாசிங்களை, ரொம்ப அழகாக அதில் எழுதியிருக்குது. 4:9 தானியேலின் புஸ்தகம் 4:9 விதமாய் சொல்லுகிறது. சாஸ்திரிகளின் அதிபதியாகிய பெல்ஷத்சாரே, பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது. கொஞ்சம் இருங்க, யாருடைய ஆவி இருக்குதா? பரிசுத்த தேவனுடைய ஆவி உனக்குள் இருக்கிறது என்றும், எந்த மறைபொருளையும் அறிவது உனக்கு அரிதல்லவென்றும் நான் அறிவேன். நான் கண்ட என் சொப்பனத்தின் தரிசனங்களையும் அதன் அர்த்தத்தையும் சொல்லு. ரைட். எதையும் சொல்லுவதற்கு நீ ஞானம் பெற்றவன் என்று ஒரு அரசன் சொல்லுகிறான் தானியேலை பார்த்து. ஆமா, இவன் படுக்கை அறையில் கண்ட கனவை சொல்றதுக்கு அவனுக்கு ஞானம் இருந்துச்சியா? அந்த ஊரில் இருந்த அந்த சாஸ்திரிகளினுடைய தலைவனாக இருந்தான். அவ்வளோ பேரும் வந்தான். ஒருத்தனால கூட அவன் எல்லாரும் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? நீ படுத்துன்னு இருக்கும்போது கண்ட கனவை நான் எப்படியா சொல்லுவேன்னு கேட்குறான். ஆனால் இவன் சொல்கிறான், அவன் கண்ட கனவை இவன் சொல்கிறான். அதுக்கும் இவன் சொல்கிறான், உனக்கு தெரியும்னு எனக்கு தெரியும். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். அந்த கனவு மாத்திரம் இவன் சொல்லலை. சரி, உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செகண்ட் சாட்டர்டே ப்ரேயரில் போன செகண்ட் சாட்டர்டே ப்ரேயரில் பேசுனது யாருப்பா? அவர் பேர் என்னப்பா? மோகன் இல்லை, மோகன் சிங். ரைட், ஓகே. நான் மோகன் சின்னு நினச்சிருந்தேன். மோகன் சி இல்லை, மோகன் சிங். அவரை வைத்து ஒரு தரம் கூட்டம் இங்கே நடத்தணும், நம்பிக்கை பெருவிழா. அவர் மேல இருந்த அந்த வல்லமை யார் மேலெல்லாம் கை வச்சாரோ 10 அடி 15 அடி தூரம் போய் விழுந்தாங்க அன்னைக்கு. அந்த கூட்டுகையினுடைய கூட்டம் அவ்விதமாக இருந்தது. அவ்வளவு வல்லமையாக இருந்தது. நம்ம ஊழியக்கார தம்பிங்கெல்லாம் எல்லாம் யங் பீப்புள் இல்லை, ரூபனு, மனோகர், விதமான அந்த கோஷ்டி சேர்ந்தவங்க அப்படியே போய் நின்னாங்க. அவன் கூட போய் உருண்டு போய் விழுறான் எல்லாரும். இதில் ரூபன் கொஞ்சம் வித்தியாசமான ஆள். நம்ம ஊழியக்காரர் என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு அவருக்கு ஆசை.
யாருக்கு? நேராக போய், ஐயா எங்கள் ஊழியக்காரை விட்டீங்களா, அவரு கூட ஜெபம் பண்ணுங்க. அண்ணா அண்ணா வாங்க, ஊழியக்காரர் கூப்பிட்றாருன்னு என்னை கொண்டு போய் நிற்க வச்சிட்டாரு. இவர் எப்படி விழுறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு. எவ்வளோ ஆசை பாருங்க ரூபனுக்கு. சோத்திரம். நான் விழுந்தேன்னா விழலையான்றத அப்புறம் எவ்வளோ ஆர்வமாக காத்துட்டு இருக்கிறீங்க சொல்லுவேன்ட்டு நான் சொல்ல மாட்டேன். சோத்திரம். ஆனால் அவர் சொன்னார், ஒரு நாள் உன் படுக்கையில் எனக்கு இந்த வாழ்வு போதும், இந்த வலியை தாங்க முடியல, என்னை எடுத்துங்கன்னு கேட்டேன்ல. எப்படி? என்ன முதுகில் அப்படியாப்பட்ட வலி, அந்த நடு முதுகில் என்னன்னு எனக்கு தெரில, அப்படியே ஒரு ஆணி வச்சு குத்துறா மாதிரி இருக்குது, பயங்கரமான வலி. இத்தனைக்கும் அப்போ நான் ஃபாஸ்டிங்கில் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். முடியல, கர்த்தாவே என்னை எடுத்துக்குங்க சுவாமி அப்படின்றேன். அவர் அது சொன்னார். அந்த ஊழியக்காரர் சொன்னார், என் பெட்டில் நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன அந்த ஜெபத்தை அந்த ஊழியக்காரர் சொன்னார். ஒரு ஆமீன் சொல்லாமா? எனக்கும் உனக்கும் அந்த அனுபவம் வேணையா, இந்த என்கவுண்டர் ஆண்டவரோடு வேணையா. ஆண்டவர் உன் கூட பேசணும். இன்னைக்கு ரெடியாக இருக்காரு. அன்றைக்கு என் கூட பேசின அந்த காரியத்தை அந்த ஊழியக்காரனால், அந்த தீர்க்கதரிசியால், அந்த கை வச்சா மக்கள் உருண்டு போகிற அந்த சூழ்நிலைகள் அந்த கிரவுண்ட்லையா நான் நடந்த காரியத்தை சொல்கிறேன். எல்லாரும் போயிட்டாங்க, ஒரு சிலர் மட்டும் அங்கே இருந்தாங்க, வாலண்டியர்ஸ் மட்டும் இருந்தாங்க. இந்த காரியம் நடந்தது. கோ அண்ட் ஆஸ்க். இன்னைக்கு போய் கேளுங்க. ரூபன் எங்கேயும் இல்லை, இங்கே தான் இருக்கிறார், கரசகாலில் தான் இருக்கிறார். அந்த திருச்சபையை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்ம திருச்சபையை கேளுங்க. நான் மறக்கவே இல்லை. அது காரணம் என்னன்னா, அப்போ தான் இதை யோசித்தேன். படுக்கை அறையில் இவன் கண்ட கனவினை சொன்னதோடு மட்டுமல்ல, அதைக்கு வியாக்கியானமும் கொடுக்குறான். ஒரு ஆமேன் சொல்லாமா? என் ஆண்டவர் அந்த வியாக்கியானத்தை கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். கடைசியா வரம்பற்ற டைம், நேரத்தை எனக்கும் உனக்கும் வச்சுருக்கிறார். காணாமற் போன ஆடை தேடி கண்டுபிடித்து கொண்டு வந்து அதை வளர்க்கிறதை போல நீயும் நானும் எங்கே இருக்கிறோன்னு தெரியாது, எப்படி இருக்கிறோன்னு தெரியாது. யோசிப்போமா? சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. சத்தமா போடுங்களா. ஆகையால் நீர் அவர்களை நோக்கி, வாசிங்கம்மா, மைக்ல வாசிங்க. நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்துக்கு திரும்புவேன் என்று, சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க வாங்க, நான் வரேன். நீங்க வந்தாதான் நான் வருவேன். அதான் அதுக்கு அர்த்தம். நீ வராமையே அவனை பாரு, இவனை பாரு, அவளை பாரு, அங்க பாரு, இங்க பாரு. இதோட ரொம்ப கேவலமான கதை என்னன்னா, சொந்த பிள்ளைகளை பார்த்து அந்த பக்கத்து வீட்டு பிள்ளை பாரு நான் மாதிரி படிக்குது, ஃபர்ஸ்ட் ரேங்கா, அந்த அம்மா ஊரெல்லாம் சொல்லிக்கின்னு வருது, நீயும் இருக்கிறிய எதுக்கு? குழந்தைங்களை போய் சொல்லிட்டு இருக்கிறோம். வேண்டாயா? வேண்டாம். நம்ம ஆண்டவரிடத்துல போனாதான் ஆண்டவர் நம்ம கிட்ட வருவார். அதை தெரிஞ்சிருக்கணும். நம்ம இன்றைக்கு ஆயத்தமா இருக்கிறியா ஆண்டவரிடத்துல போறதுக்கு? நான் சொன்ன இந்த காரியங்கள் 4 காரியங்களையும் நிச்சயமா பெற்றுக்கொள்ள முடியும். சாம் இன்னைக்கு இது நடத்தினப்போ சொன்னார், ஒரு தரிசனத்தை கண்ட, அந்த யோவான் கண்ட தரிசனத்தை குறித்து சிறப்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டிருக்குது. படிக்கிறதும் புரிந்து கொள்றதும் கஷ்டம். எப்படி இந்த உலகத்தை ஆண்டவர் உருவாக்கினாரோ அப்படியே நிச்சயமா இதுக்கு ஒரு முடிவு இருக்குது. ஆண்டவர் வரப்போறார். ஆண்டவர் வரும்பொழுது நானும் நீயும் ஆயத்தமாக இருக்கணுன்றது தான் என் ஆண்டவருடைய விருப்பம். அதற்காகத்தான் இந்த ஆராதனை, அதற்காகத்தான் இந்த துதி, அதற்காகத்தான் இந்த செய்தி.
ஆமா, அதற்காக தான் இந்த வேத புஸ்தகம். ஆமா, வரப்போறாரு. கண்டிப்பா நியாய தீர்ப்பு என்று ஒன்று உண்டு. நீ ஆண்டவரோடு இருக்கிறியா இல்ல தூரம் இருக்கிறியான்னு கொஞ்சம் யோசித்து பாரு. திரும்பி வா, நீ வந்தா நான் வருவேன்றாரு. நீ போகாம, அதுதான் சொல்றாரு, வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். தட்டிக்கொண்டே இருக்கிறாரு, தட்டிக்கொண்டே இருக்கிறாரு, தட்டிக்கொண்டே இருக்கிறாரு, தட்டிக்கொண்டே இருக்கிறாரு. நீ என்னைக்கு கதவு திறக்க போற? உன் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, உன் வாழ்க்கையில சந்தோஷம் இல்லை, உன் வாழ்க்கையில தேவைகள் இருக்கிறது, உன் வாழ்க்கையில அன்பில்லாத சூழ்நிலை. நீ ஏன் ஆண்டவரை நேசிக்கல? அப்புறம் நீ எப்படி மற்றவங்க உன்னை நேசிப்பாங்கன்னு யோசிக்கல. அவன் கதவை திறந்தாதான் நாங்க உள்ள வருவோம் ஆண்டவர் சொல்றார். வார்த்தை மாம்சமாகி, மாம்சம் மனுஷனாகி, மனுஷன் ஆவியாகி, ஆவி எனக்குள் உங்களுக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அந்த ஆவியானவர் உள்ள வரணும்னா என்னுடைய இருதயமாகிய கதவை நான் திறக்க வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். திறப்பதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? எரேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. எரேமியா 4:1. இந்த வசனத்தை போடுங்களேன். இஸ்ரவேலே, நீ திரும்புகிறதற்கு மனதா இருந்தால் என்னிடத்தில் திரும்பு, கர்த்தர் சொல்லுகிறார். நீ உன் அருவருப்புகளை என் பார்வையின் என்று அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை என்று வேதவசனம் தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதான் ஒரு வசனம் சொல்லுது, அவர் உள்ளங்கையில மாத்திரம் வரைக்கல, என்னை சுற்றி ஒரு மதில்களை வைத்து அந்த மதில்கள் மீது கண்ணோக்கமாய் இருக்கிறார், பார்த்து கொண்டே இருக்கிறார். நீ அவையெல்லாவற்றையும் அகற்றிவிட்டால் நீ இனி அலைந்து திரிவது இல்லை என்று வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு புலம்பின்னு இருக்கிறோமா. அவருக்கு கண்ணே இல்லை, நான் எப்படி நல்லா தான் இருந்தேன், நல்லா இருக்கிறேன், எல்லாமே செய்கிறேன், ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது எனக்கு தெரியாத, பக்கத்து வீட்டில் இருக்கும் தெரியாத, உன் புருஷனுக்கு தெரியாத, உன் மனைவிக்கு தெரியாத, உன் பிள்ளைங்களுக்கு தெரியாத உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற காரியங்கள். வாசிங்களேன். புலம்பல் 3:39. உயிருள்ள மனுஷன் முறையிடுவானேன், அவன் தன் பாவத்துக்கு வரும் தண்டனையை குறித்து முறையிடுவானே. அந்த கடவுளுக்கு கண் இல்லையான்னு ஏன் முறையிட்ட ஒரு கூட்டம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். எகிப்து தேசத்திலே அடிமைகளாய் ஜீவித்த அந்த மக்கள், அடிமைகள்னா இப்படி அப்படி இல்லை, அவ்வளவு மோசமா அப்படி நடத்தினாங்க அவங்கள. அங்கிருந்து விடுதலை ஆக்கி கொண்டு வந்தார்ல, ரொம்ப சீக்கிரத்தில் மறந்து போனாங்க அவரை. வெகு சீக்கிரத்தில் அவரை விட்டு விலகி போனாங்க. அப்போதான் முறையிடுறான், எங்களை ஏயா இந்த இடத்துக்கு கூட்டின்னு வந்தேன்னு கல் எடுத்துக்கணும் நான் மோசையை அடிக்கிறதுக்கு. நாங்கள் எகிப்தில் இருந்தா வெள்ளை பூண்டை சாப்பிட்ருப்போம், வெங்காயத்தை சாப்பிட்ருப்போம், இங்கே வந்து எங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி முறுமுறுக்கிறார்கள் அவர்கள் பாவத்தில். இன்றைக்கு வேதத்தில் இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது நிறைய பேருக்கு புரியாத ஒரு காரியம். இதெல்லாம் எப்படி ஏன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறோம். நான் ஒரே ஒரு காரியம் சொல்கிறேன், நீங்கள் 100 டிவி காரியங்களை பார்க்கலாம், 100 டிவி பிரசங்கியாரை பார்க்கலாம், ஒவ்வொருத்தன் ஒன்று ஒன்று சொல்லுவான், அவனுடைய ஞானத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காரியத்தை கண்டுபிடிப்பான். இது எப்படி ஆச்சு, எப்படி வந்துச்சு, ஏன் வந்துச்சுன்னு. இவனுடைய ஞானம் ஆண்டவர் கொடுத்தது தான், அதுக்கு மிகுந்த அனந்த ஞானம் அல்ல. அதனால அவன் சொல்றதெல்லாம் தயவு செய்து கேட்காதீங்க. நீங்க அவன் சொன்னதை மறுபடியும் பண்ணணும்னா அந்த வேத வசனத்தை குறித்து வச்சுக்கிட்டு வேதத்தில் வாசிங்க, அது சரியா. இன்னொருத்தன் சொல்றான் ஒரு வேதத்தை, இது யார் எழுதுனது, மனுஷன் தான் ஏன் எழுதணுன்றான். மனுஷன் எழுதுனதா இருக்கலாம், பரலோகத்தின் ஞானம் இது எழுதப்பட்டது, இதை ஃபாலோ பண்ணுங்க. இஷ்டமா சொல்லுவான், ஒருத்தன் ஒவ்வொரு காரியத்தை சொல்லுவான். செங்கடல் 2 பிரியவே இல்லை,
அது பிரிஞ்சது எப்படின்னா, அங்கேருந்து ஒரு ஆளை வந்துச்சா, இங்கேருந்து ஒரு ஆளை வந்துச்சா, அது எழுதுறான் வியாக்கியானம். காடை எப்படி வந்துச்சு, மைக்ரேட் ஆகி பறவைகள்லாம் போகும், திடீர்னு புயல் காத்தடிச்சு எல்லா காடையும் விழுந்துடுச்சு. அப்படின்னா இந்த உலகமும் இல்லை, நீயும் இல்லை, நானும் இல்லை, அவனும் இல்லை, பேசுகிறவனும் இல்லை. அதனால யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா சும்மா அப்படி வாங்கிக்கிங்க காதில், வீட்டுக்கு போய் படித்து பாருங்க என்ன எழுதப்பட்டிருக்கோ. ஒருவேளை ஆங்கில புத்தகம், ஆங்கில வேத புத்தகம் வாசிக்கிறது கடினமாக இருக்கலாம். மூல பாஷையிலிருந்து இதை டிரான்ஸ்லேட் பண்ணிட்டாங்க, இது சரியா இல்லைன்னு சொல்கிறவனும் இருக்கிறான் நிறைய பேர். ஆண்டவர் கொடுத்த ஞானத்தோடு அதை பின்பற்றி நாம் போவோம். இன்னைக்கு இதே மனிதர்கள் புலம்புகிறார்கள். இன்றைக்கு புலம்புகிற சூழ்நிலையில் நீ இருக்கிறாயா, மறந்துடு. ஆண்டவர், நீங்கள் என்னை வழி நடத்தி வந்தீங்க, என்னை நீங்கள் சுமந்து வந்தீங்க, எனக்கு நீங்கள் போதுமானவராக இருந்தீங்க. என்னுடைய தேவைகள் இது, பிரச்சனைகள் இது, வேதனை இது, துன்பம் இது, இதில் இருந்து எனக்கு விடுதலை கொடுக்க உம் கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி அர்ப்பணித்து பாருங்கள். நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு போதுமானவரை. 40ஆம் வசனம், அடுத்த வசனம் இப்படிமாய் சொல்லுகிறது, நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். அந்த திரும்பறதுக்கு தான் இந்த டைம் கொடுத்துருக்கிறார். 2000 வருஷத்துக்கு முன்னால் சொன்னாங்க இயேசுநாதர் வந்துருவார்னு, இன்னும் கூட வரலையா? 2024 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாதிரியார் சொன்னார், வராருன்னு சொல்கிறாரு, எப்போ வர போகிறார் இவரும் சொல்லி ஜெபம் பண்ணுறாரு பாருன்னு என்னை பார்த்து சொன்னார். அவர் இல்லை, ஆனால் வருவார், நிச்சயமாக வருவார், அதுவும் விரைவாய் வரப்போகிறார். 41ஆம் வசனம் விதமாய் சொல்லுகிறது, நாம் நம்முடைய கைகளோடு கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் ஏறெடுக்க கடவோம். ஒரு ஆமென் சொல்லமா? ஆமா, ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம், நம்ம ஏறெடுப்போம். நேற்று இன்று நாளைக்கு 3 பேரை நான் எடுத்து வச்சிருக்கிறேன். சொல்லணும், 3 செய்தி சொல்ல போறேன்னு சொன்னேன், பேச போறேன்னு சொன்னேன். அதில் ஒன்று, நேற்றைய தினத்தின் காரியமாய் நான் செய்த தவறை ஆண்டவர் மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. தாவீது நேற்றுக்காக. அடுத்த செய்தி இது, இப்பத்தி செய்தி இல்லை, முடிச்சிட்டேன் நான். அடுத்தது இன்றைய தேவை உணவு, அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும் உணவு. தூதர்கள் உண்ணும் உணவினை என் ஆண்டவர் கொடுத்தாரு. மிக சிறப்பான ஒரு காரியம் அது. இன்னைக்கு ஆராய்ச்சி மூலமாக எழுதியிருக்கிறான் புஸ்தகங்களில். நான் வாசித்தேன், நான் கூட வாசித்தேன். அதில் பூச்சி வந்துச்சு, வண்டு வந்துச்சு, தேள் வந்துச்சு, அது வந்துச்சுன்னு இல்லை. அப்படி வந்திருந்தா ஒரு நாள் மிஞ்சி வச்ச கெட்டு போலியே, எப்படி யோசிக்கணும். எழுதலாம், 1000 காரியங்கள் எழுதலாம். ஞாயிற்றுக்கிழமை போய் வேலை செய்யக்கூடாதுன்னா அன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் வச்சுக்க, அன்னைக்கு கெட்டு போலியே. பூமியிலிருந்து வந்திருந்தா அது கெட்டு போயிருக்கும். என்னம்மா, பூமியிலிருந்து வந்தால் கெட்டு போயிருக்கோம்ல. அது வானத்திலிருந்து வந்த மன்னா என்று வேதம் சொல்லுகிறது. நம்புங்க, ஆண்டவர் கொடுத்தது. ஸோ 2வது, இன்று எனக்கு உணவு. 3வது, நாளைய பாதுகாப்பு. ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்ப நியாயம், உன்னை சபிக்கிறவங்களை நான் சபிப்பேன்றார். அது நியாயமா? ஆமா. உனக்கு விரோதமாய் ஒரு கூட்டம் எழும்பினாலும் அது என்னால் உண்டான கூட்டம் இல்லைன்னு என் ஆண்டவர் சொல்றார். அவர்களால் நிற்க முடியாதுன்னு சொல்றார். ஓடிடுவான். எப்படி ஓடுவானா? குதிங்கால் பிடரியல் அடிக்க அவன் ஓடுவான். செவிப்போமா? நன்றி. நீங்க நல்ல ஆண்டவரை எங்களோடு பேசினீங்க. கர்த்தர் வேதத்தில் எவ்வளவு சிறப்பான காரியங்களையும் சிறப்பான வார்த்தைகளையும் நேற்றைய தினத்திலே நாங்கள் வாசித்த வார்த்தைகள் இன்றைய தினத்திலே எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது. வருகின்ற நாட்களிலும் அவைகள் பிரயோஜனமாக இருக்கும். எங்களுக்குள் நீங்கள் கடந்து வாங்க சுவாமி, எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. எங்களுக்காய் ஆண்டவரே, நீர் உம்முடைய ரத்தத்தை சிந்தி எங்களை மீட்டு கொண்ட அந்த எண்ணத்தை, செயலை நாங்கள் நம்பி உமோமுல அன்பு செலுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை பின்பற்றி நடக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதியும் பலப்படுத்தும் கிருபை தாரும்.
என் ஜனங்கள் முழுவதையும் உம் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென், ஆமென்.